Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்க நிறைய பிரியாணி ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கு நான் இன்னும் ஒரு டேஸ்டியான அதே நேரத்துல எல்லாரும் ரொம்பவும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிரியாணி ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். அதாவது ஃபிஷ் பிரியாணி. இப்ப நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான ஃபிஷ் பிரியாணியை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நாங்க இந்த மீனுக்குரிய மசாலாவை ரெடி பண்ணி கொள்ளுவோம். அதுக்கு நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும், 1 டீஸ்பூன் தந்தூரி மசாலா பவுடரும், 3/4 டீஸ்பூன் உப்பும், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும், 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி ஜூஸும், அதோட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் எடுத்திருக்கிறேன். இப்ப இந்த மசாலாவெல்லாம் முதல்ல நாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்ப இதோட பாத்தீங்கன்னு சொன்னா நான் 400 கிராம் மீன் எடுத்திருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நான் பாறை மீன் தான் எடுத்திருக்கிறேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச மீனை எடுத்துக்கொள்ளலாம். இந்த மீனை நான் ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு பிரட்டி வச்சிருப்பேன். இப்ப நாங்க இந்த மசாலாவோட சேர்த்து இந்த மீனை நல்லா பிரட்டி கொள்ளுவோம். இப்ப பாருங்க, நாங்க இந்த மீனை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துருக்கோம். இப்ப இந்த மீனை இப்படியே ஒரு 10 தொடக்கம் 15 நிமிஷம் ஊற விடுவோம். இப்ப பாருங்க, இந்த மீன் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா ஊறி வந்திருக்குது. இப்ப நாங்க இந்த பிரியாணியை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நான் 400 கிராம் மீன் எடுத்திருக்கிறேன். அதுக்கு 350 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கிறேன். அதாவது இந்த கப்பால 2.5 கப் அரிசி எடுத்திருக்கிறேன். இப்ப முதல்ல நாங்க இந்த பிரியாணியை செய்யறதுக்கு இந்த மீனை நல்லா பறிச்சு கொள்ளுவோம். அதுக்கு ஒரு பேனை அடுப்புல வச்சு அதுல தேவையான அளவு எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடாயினதும் அதோட மீனை சேர்த்து நல்லா பறிச்சு கொள்ளுவோம். எப்பவுமே நீங்க இந்த ஃபிஷ் பிரியாணிக்கு மீனை பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியா பொரிச்சு கொள்ளுங்க. அப்பதான் அந்த மீனோட முழு ஃபிளேவரும் ரைஸோட சேரும் போது எங்களுக்கு அந்த பிரியாணி நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க, நாங்க இந்த மீனெல்லாம் பொரிச்சு முடிச்சிட்டோம். இப்ப இந்த பிரியாணிக்கு தேவையான சாதத்தை ரெடி பண்ணி கொள்ளுவோம். அதுக்கு நான் இந்த பாஸ்மதி அரிசியை ஏற்கனவே கழுவி எடுத்திருக்கிறேன். அதை இவ்வாறு ரைஸ் குக்கர்ல சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும், 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும், அதோட கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் சேர்த்து கொள்ளுவோம். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நான் இந்த 2.5 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி சேர்த்திருக்கிறேன். இதோட 3 ஏலக்காயும், 3 கிராம்பும், கொஞ்சமா கருவேப்பட்டையும், 2 பிரிஞ்சி இலையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணிட்டு இப்படியே இந்த ரைஸ் குக்கரை மூடி விடுவோம். இப்ப இந்த சாதம் அவியிற டைம்ல நாங்க இந்த மீன் மசாலாவை ரெடி பண்ணி கொள்ளுவோம். அதுக்கு ஒரு பேனை அடுப்புல வச்சு அதுல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் அல்லது நெய் சேர்த்து கொள்ளுவோம். இந்த நெய் நல்லா உருகினதும் அதோட 3 ஏலக்காயும், 3 கிராம்பும், ஒரு துண்டு கருவேப்பட்டையும் சேர்த்து முதல்ல நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்ப இதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயத்தையும் சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுங்க. இப்ப பாருங்க, இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இதோட நாங்க 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொள்ளுவோம். எந்த பிரியாணியா இருந்தாலும் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா மெயின் இன்கிரீடியன்ட் இஞ்சி பூண்டு விழுதுதான். அதாவது நீங்க இந்த இஞ்சி பூண்டு விழுத உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்து கொள்ளலாம். இப்ப இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதும் இதோட நாங்க ஒரு நல்லா கனிஞ்ச தக்காளி பழமும் எடுத்து அதை இவ்வாறு நல்ல சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இதோட நாங்க 1 டேபிள் ஸ்பூன் தயிர் அல்லது யோகர்ட் சேர்த்து கொள்ளுவோம். இப்ப பாருங்க, இந்த வெங்காயத்தோட இந்த இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி பழம், தயிர் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்ப இதோட நாங்க 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவும், 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும், அதோட 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து கொள்ளுவோம். இந்த பிரியாணி மசாலா, கரம் மசாலா எல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதோட நாங்க கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்ப இந்த மசாலா உங்களுக்கு கூடுதலா ட்ரையா இருக்குதுன்னு சொன்னா மட்டும் இதோட இவ்வாறு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொள்ளுங்க.
இப்போ இந்த மசாலாவோட நாங்க ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்கிற மீனையும் சேர்த்துக் கொள்ளுவோம். மீனை சேர்த்துட்டு இந்த மீன் உடைஞ்சு போகாதபடி இவ்வாறு லைட்டா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ இந்த மீனோட இந்த மசாலாவெல்லாம் சேர்றதுக்காக இதை இப்படியே நாங்க ஒரு 2 தொடக்கம் 3 நிமிஷம் மூடி விடுவோம். இப்ப பாருங்க இந்த மசாலாவெல்லாம் இந்த மீனோட சேர்ந்து நல்லா பிரண்டு வந்திருக்குது. இந்த நேரத்துல இதோட நாங்க கொஞ்சமா கேப்சிகமும் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த கேப்சிகம் எங்களுக்கு நல்லா வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதால இவ்வாறு இறக்க கிட்டவா சேர்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு சரியா இருக்கும். இப்ப நாங்க இந்த மீன் மசாலாவை இறக்கி கொள்ளுவோம். இப்ப பாருங்க நாங்க இந்த மீன் மசாலாவை செய்து முடிச்சிட்டோம். இப்ப நாங்க கொஞ்சம் வெங்காயத்தை இவ்வாறு நல்ல மெல்லிய பீசஸா வெட்டி அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பொரிச்சு கொள்ளுவோம். இப்ப பாருங்க நாங்க இந்த ரைஸ் குக்கர்ல அவிய விட்ட சாதம் ஒரு 3/4 பதத்துக்கு அவிஞ்சு வந்திருக்குது. இப்ப இதோட நாங்க முதல்ல இந்த மீன் மசாலாவை சேர்த்து கொள்ளுவோம். இப்ப பாருங்க நாங்க செய்த மீன் மசாலா எல்லாம் இந்த சாதத்தோட சேர்த்துட்டோம். இப்ப இதோட நாங்க கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் அதோட ஃபுட் கலர் இல்லைன்னு சொன்னா சாஃப்ரான் வாட்டர் கொஞ்சம் சேர்த்து கொள்ளுவோம். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் அதோட நாங்க ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தையும் மேலால தூவிட்டு இந்த ரைஸ் குக்கர் ஆஃப் ஆகும் வரையும் திரும்பவும் மூடி விடுவோம். இப்ப பாருங்க இந்த ரைஸ் குக்கரும் ஆஃப் ஆயிட்டுது. நாங்க செஞ்ச பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். நீங்களே பாருங்க இந்த சாதம் எல்லாம் நல்லா அவிஞ்சு அதே நேரத்துல கொஞ்சம் கூட குழம்பி போகாம நல்ல ஒத்தையாகவும் அதே நேரத்துல நல்ல உதிரியாகவும் வந்திருக்குது. எப்பவுமே நீங்க பிரியாணி எடுக்கும் போது உடனே சுட சுட எடுக்காம கொஞ்சம் ஆற விட்டு எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த சாதம் உடைஞ்சு போகாம அப்படியே இருக்கும். இப்ப அதால நாங்க இந்த ரைஸ் குக்கர்ல இருந்து இந்த சட்டியை மட்டும் எடுத்து ஒரு 2 தொடக்கம் 3 நிமிஷம் ஆற விடுவோம். இப்ப பாருங்க நாங்க செய்த ஃபிஷ் பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி நல்லா கலர்ஃபுல்லாகவும் அதோட நல்ல டேஸ்டாகவும் வந்திருக்குது. இந்த சாதத்தோட நாங்க சேர்த்திருக்கிற மீன் மசாலாவும் அந்த மீன் மசாலாவில் நாங்க சேர்த்திருக்கிற மசாலா பொருள் அதோட இஞ்சி பூண்டெல்லாம் சேர்ந்து நல்ல கமகமாண்ட வாசமும் அதோட நல்ல டேஸ்டாகவும் வந்திருக்குது. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க அந்த கேப்சிகத்தை கடைசியா சேர்த்ததால அது நல்ல கலர்ஃபுல்லாகவும் பார்க்கறதுக்கு நல்ல வடிவாகவும் இருக்குது. இந்த ஃபிஷ் பிரியாணில பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க காரம் வந்து எதுவுமே சேர்க்கல. இந்த மசாலா தூள்ல இருக்கிற காரம் மட்டும்தான் இந்த பிரியாணில இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு காரம் கூடுதலா பிடிக்கும்னு சொன்னா நீங்க இந்த மீன் மசாலா செய்யும் போதே அதோட கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்து கொள்ளலாம். நீங்க எந்த பிரியாணி செய்யறதா இருந்தாலும் கடைசியா இவ்வாறு கொஞ்சம் பொரிச்ச வெங்காயத்தை சேர்த்து பாருங்க. அந்த பிரியாணி இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த ஃபிஷ் பிரியாணிக்கு சைட் டிஷ் வந்து எதுவுமே தேவைப்படாது. இப்படியே சாப்பிடலாம். இல்ல உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது சைட் டிஷ் வேணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா ஒரு சலாட் மட்டும் செய்தீங்கன்னு சொன்னா சரியா இருக்கும். அதாவது வெங்காயம், கேரட், வெள்ளரிக்காய் எல்லாம் நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு அதோட கொஞ்சமா ஜோக்கட்டும் சேர்த்து ஒரு சலாட் செய்து பாருங்க. அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த சலாட் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே சிக்கன், மட்டன்னு சொல்லி இறைச்சியிலே பிரியாணி செய்யாம இவ்வாறு ஒரு தடவை ஃபிஷ்லயும் செய்து பாருங்க. உங்களுக்கும் இந்த ஃபிஷ் பிரியாணி பிடிச்சிருக்குமான்னு நம்புறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவுல இதே முறையில உங்களோட வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.